எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பச்சைப்பயிறு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பச்சைப்பயிரை 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 12 ஹவர்ஸ் ஒரு துணியில் நீங்கள் முடிச்சு போட்டு விட்டிங்கன்னா இதே மாதிரி முளைக்கட்டி சூப்பரான ஒரு ஸ்ப்ரவுட்ஸு முளைக்கட்டிய பயிறு தோசை உங்களுக்கு செஞ்செடுக்கலாம். இப்போ நான் இந்த முளைக்கட்டிய பயிரில் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன எரிவு வேணுமோ அதுக்கேற்றபடி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகமும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் நான் இதில் சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம இதை தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி கூடாமல் நீங்கள் பார்த்து ஒரு கட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா முளைக்கட்டிய பயிறு வகையில் எப்போவுமே ஒரு நுரை கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி கூடி போட்டுனா தோசை வராது, உங்களுக்கு ப்ராப்பரான ஷேப்பில் கிடைக்கவும் செய்யாது. இப்போ வாங்க தோசை ஊற்றலாம். பேன் சூடானது பிறகு இதில் தோசை மாவை ஊற்றிட்டு இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. இல்லை ஆர்டினரியாக இல்லை நம்ம டின்னர் தான் சாப்பிட போகிறோன்னா எந்த ஆயிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்ல மொறுன்னு ஒரு பாகம் வெந்த பிறகு திருப்பி போடுங்க. ஏன்னா பயிறு வகையில் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி நுரை கன்சிஸ்டன்சி இருக்கும், தோசை ப்ராப்பராக வராமல் இந்த இது ஆகி போகலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை நான்ஸ்டிக் பேன் இல்லை, அதில் ஒழுங்காக வரல அப்படின்னா நீங்கள் சாதா தோசைக்கல்லில் தோசை விட முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ எடுத்து தோசைக்கல்லை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சோண்டு ஆயில் தேய்ச்சிட்டு நீங்கள் தோசை விட்டு பாருங்கள், கண்டிப்பாக இதே மாதிரி வரும். இந்த தோசை ஒரு வெஜ்ஜு ஆம்லேட் சாப்பிட்ட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் இதை முதல்ல சாப்பிட்டப்போ அப்படி தான் ஃபீல் பண்ணேன். இது இப்போது ஹோட்டல்ஸில் கூட வெஜ்ஜு ஆம்லேட்டுன்னு சொல்லிட்டு இந்த பச்சைப்பயிறு தோசை தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா இந்த ரெசிபி என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.